Good morning, champion. This is Professor Asurin from Government College of Technology. I am having my technical champion Niveda along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றதுல வந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். என்ன ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். So first problem என்ன சொல்றாங்கன்னா a process is to be controlled with standard values mu equal to 15 and sigma equal to 3.6. The sample size is 9. The control limit for x bar chart are option A 15 plus or minus 10.8, option B 15 plus or minus 3.6, option C 0.4 plus or minus 10.8, option D 0.4 plus or minus 3.6. நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு அப்பர் கண்ட்ரோல் லிமிட், இன்னொரு லோயர் கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னு இருக்கு. அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னா என்ன அப்படின்னா x பார் plus 3 sigma by root n அப்படின்றது. அதே போல லோயர் கண்ட்ரோல் லிமிட் வந்து x bar minus 3 sigma by root n. ஸோ இப்போ நமக்கு x bar எதுன்னு தெரியணும். x barனா யாருன்னா மியூ தான். x bar மியூ அப்படின்றது x bar that is equal to 15. ஸோ அப்போ எய்தர் ஏவா இருக்கணும் இல்லை பிஆ இருக்கும். இந்த ரெண்டும் வரவே வராதுன்னு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் x bar எதுன்னு தெரிஞ்சதுன்னா ஆன்சர் வந்து கன்ஃபார்ம். ரெண்டு ஆப்ஷன் வந்து தூக்கிடலாம். அப்புறம் வந்து சிக்மா அப்படின்றவன் 3.6, சிக்மான்றவன் 3.6. இப்போ 3 இருக்கு, n வந்து 9. அப்போ 3யும் ரூட் 9 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 3.6 இங்கே அதே தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3.6. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த 3 9 ஏன் கொடுத்தானா 9க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 3 வரும். இப்போ 3யும் கேன்சல் ஆகிடும். அதுக்கு தான் அவன் வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினில் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் எப்படி கற்றுக்கிட்டீங்களா? என்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்க. இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா மியூ கொடுத்திருக்காங்க, சிக்மா கொடுத்திருக்காங்க. மியூனா யாரு? மியூனா என்ன ஸ்டாண்டர்ட் மீன் கொடுத்திருக்காங்க. மீன். So mu equal to x bar சொல்றாங்க, which is equal to 15. So upper control limit ஓட ஃபார்முலா என்னன்னா x bar plus 3 into sigma by root n னு சொல்லிருக்காங்க. lower control limit equal to x bar minus 3 sigma by root n சொல்லிருக்காங்க. So sigma bar வந்து நமக்கு 15 னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து x bar வந்து 15, sigma வந்து 3.6. சிக்மானா யாரு? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சிக்மானா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ n வந்து சாம்பிள் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் 9 வந்து 3. ஸோ 3 கேன்சல் ஆகிடும். இப்போ 3.6. ஸோ ஆன்சர் வந்து 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3.6. சூப்பரான கொஸ்டின் நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது இன்னும் சூப்பரான கொஸ்டின் பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க இந்த கொஸ்டின்? So next question na QC chart for averages was maintained for a dimension of product. After the control was established, it found that the sigma of the process was 1 mm. The dimension of the parts is 70 plus or minus 25 mm. Part above 72.5 mm can be reworked, but part below 67.5 mm have to be scrapped. What should be the setting of process to ensure production of no scrap and minimize the rework? ஸோ ஸ்கிராப்பும் இருக்கக்கூடாது, ரீவர்க்கும் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஸ்கிராப்பும் இருக்கக்கூடாது, ரீவர்க்கும்ன்றாங்க. ஸ்கிராப் இருக்கக்கூடாதுன்னா வந்து 67.5 mm கீழே தான் ஸ்கிராப். அதான் நம்மளோட பேஸ். ஸ்கிராப் இருக்கக்கூடாதுன்னா 67.5 மினிமம் இருக்கணும். ஸோ அங்கே தான் எடுக்கிறோம். ப்ளஸ் 3 சிக்மா அப்படின்றத இது பண்ணுறோம். ப்ளஸ் 3 சிக்மா அப்படின்றது சிக்மா வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க சிக்மா ஈக்குவல் டு 1 அப்படின்றாங்க. அப்போ 3 1s are 3. அப்போ 3 வந்து 67.5ஓட கூடும்போது இட் இஸ் 70.5 mm அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இதான் வந்து நம்ம வந்து என்ன நோ ஸ்கிராப் மினிமைஸ் ரீவர்க் அப்படி ரெண்டு விஷயம் போட்டிருக்கோம். ஸோ இது 70.5 mm கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என்ன புரிஞ்சுது? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கிராப் வந்து பிலோ வந்து 67.5 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 67.5 ப்ளஸ் 3 இன்ட்டு சிக்மா. ஸோ சிக்மாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1. ஸோ 3 இன்ட்டு 1 வந்து 3. இது ரெண்டு சம் பண்ணும்போது 70.5 mm. ஸோ ஸ்கிராப் வரக்கூடாதுன்னு தான் 67. மைனஸ் 3 சிக்மா ஏன் போடக்கூடாதுன்னா மைனஸ் 3 சிக்மா போட்டால் 67.5 கீழே போயிடும். அப்போ ஸ்கிராப் ஆகிடும். ஸோ ஸ்கிராப் வரக்கூடாதுன்னா பேஸ் இதை வச்சுட்டு நம்ம ப்ளஸ் 3 சிக்மா போட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் இது. நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 சிக்மா அப்படின்றது வந்து 6 சிக்மா கான்செப்ட். இட் இஸ் அ சூப்பர் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு சூப்பரான ப்ராப்ளத்தை நமக்கு ரெண்டு அப்ரோச்சில் கற்றுக் கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் நிவேதாக்கு தேங்க்யூ.